இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றில் சில மகான்கள் மனிதர்களாக மட்டுமில்லை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே வழிபாடாக மாறியது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர்களில் ஒருவர்தான் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்குள் அமைதியாக அமர்ந்திருக்கும் அவரின் திருமேனி இன்றும் பக்தர்களுக்கு அருள் உணர்வை அளிக்கிறது. அது சிலையா அல்லது பாதுகாக்கப்பட்ட திருமேனியா என்பதில் பல்வேறு பாரம்பரிய நம்பிக்கைகள் உள்ளன. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அது ஆழ்ந்த பக்தியோடும் மிகுந்த மரியாதையோடும் பாதுகாக்கப்படுகிறது. ராமானுஜர் மறைந்த பின் அவரது சீடர்கள் அவரின் உடலை சந்தனம், காப்பு, பூஜை முறைகளால் பாதுகாத்ததாக வைணவ மரபுகள் கூறுகின்றன. அதனால்தான் இன்று வரை தினமும் அவருக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடக்கிறது. ஒரு மகானின் நினைவு மட்டுமல்ல, அவரது அருளின் தொடர்ச்சியாகவே அது பார்க்கப்படுகிறது. அறிவியல் தனது எல்லைகளில் விளக்கம் தேடுகிறது. பக்தி தனது நம்பிக்கையில் அமைதியாக நிற்கிறது. ஸ்ரீரங்கம் கோவிலில் ராமானுஜர் அமர்ந்திருப்பது ஒரு அதிசயம் என்று சொல்லாமல் ஒரு அருள் சின்னம் என்று சொல்வதே பொருத்தம். அது கேள்வி எழுப்பும் இடமல்ல, தாழ்மையோடு நின்று வணங்கும் இடம். அந்த அமைதியில்தான் பக்திக்கு விடை கிடைக்கிறது.